இப்போ நான் நிற்கிற இந்த காரைக்குடியில் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்கு. வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வெவ்வேறு நாடுகளில் பணி நிமித்தமாக போன பிள்ளை அண்ணன் மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, துபாயிலேருந்து, அரபு நாடுலேருந்து, அண்ணன் ஹாங்காங்லேருந்து, அண்ணன் தாய்லாந்துலேருந்து, நெதர்லாந்துலேருந்து, ஸ்காட்லாந்துலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, நம்ம இன்னொரு தாயகத்தில் நம்முடைய இலக்கு தேசமாக இருக்கிற ஈழத்திலிருந்து எண்ணற்ற பிள்ளைகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கிறேன்னு சந்தித்து சொல்லும்போது நம்மளால் அதை ரொம்ப நம்பிக்கை தருது. உலக தமிழ் சமூகம் விழித்து கொள்ள தொடங்கிடுச்சு. தலைவர் சொல்கிறார்ல, விழிப்புணர்வை விடுதலையின் முதல் படின்னு. ஐயா இறையன்பு கூட அதை வலியுறுத்துறாங்க. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பனுக்கே முதலிடம் கிடைக்கும்னு. உங்களுக்கு தெரியுது, எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன